தனியா அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். குளிர்ச்சியும் இருக்கு, வெப்பமும் இருக்கு. ஸோ அளவு வந்து பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தனியாவை பொறுத்த வரைக்கும், கொத்தமல்லி விதையை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. பசியை தூண்டுறது, அதே மாதிரி செரிமானத்தை சரி பண்றது, சிறுநீரை வந்து பெருக்கி தள்ளுறது அப்படின்னு நல்ல பயனுள்ள இது வந்து இருக்கு. டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கொத்தமல்லி விதை, தனியா அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மூலிகைக்கும் நம்ம என்ன செய்வோம், சுவை, தன்மை, வீரியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதோட சுவை, வீரியம் எல்லாமே வந்து கார்ப்பு வீரியம் தான். ஆனால் தன்மை மற்றும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குளிர்ச்சின்னு சொல்லுவோம், இல்லை சூடுன்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீத வெப்பம் அப்படின்னு. குளிர்ச்சியும் இருக்கு, வெப்பமும் இருக்கு. ஸோ அளவு வந்து பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தனியாவை பொறுத்த வரைக்கும், கொத்தமல்லி விதையை பொறுத்த வரைக்கும் இதோட அளவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த இதில் ஆக்சுவலாக அதில் இலையும் பயன்படும், நம்ம கொத்தமல்லி தலை பயன்படும். இங்கே விதையை மட்டும் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ விதைக்கு நிறைய இருக்கு. பசியை தூண்டுறது, அதே மாதிரி செரிமானத்தை சரி பண்ணுறது, சிறுநீரை வந்து பெருக்கி தள்ளுறது அப்படின்னு நல்ல பயனுள்ள இது வந்து இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்ன, அதுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தமல்லி விதை வந்து ரிச் அயன் கண்டென்ட் வந்து இருக்கு. ஸோ அனிமிக்கா இருக்கிறவங்க நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது குடிக்கணும்னு தோணும். ஏன்னா இன்னைக்கு டீ காஃபிங்கிறது ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் அனிமிக்கா இருக்கிறவங்க டீ காஃபி எடுத்தாங்க அப்படின்னா அது இன்னமும் அவங்கள அனிமிக் ஆகும். அந்த இரும்பு சத்தை வந்து நம்ம உடம்புல வந்து ஒட்ட விடாது. ஸோ அவர்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ், குடிக்கிறதுக்கும் சரி, இல்லை இந்த ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நல்ல சாய்ஸ் வந்து என்னென்னா இந்த கொத்தமல்லி குடிநீர் தான். அதான் கொத்தமல்லி டீன்னு வந்து சொல்லலாம், வரமல்லி டீன்னு. ஸோ இதுக்கு வரமல்லி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மிளகு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மிளகு, சுக்கு வந்து ஒரு சிட்டிகை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பனை வெல்லம் சேர்த்து நார்மலாக நம்ம டீ எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நல்ல வந்து பலன் தரும். அடுத்து மூட்டு வலிகள், குறிப்பாக இந்த முடக்குவாதம், தேய்மானம், உப்பு நீர் வாதம்னு சொல்லக்கூடிய யூரிக் ஆசிட் மூட்டு வலிகள் இருப்பவர்களுக்கு இது நல்ல பலன் தரும். என்ன காரணம் அப்படின்னா, 2 காரணம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இதுல லினோலிக் அமிலம் இருக்கு, அது தாபிதத்தை வந்து குறைக்கும். அடுத்து ஒண்ணு என்ன அப்படின்னா, இதற்கு சிறுநீரை பெருக்கி தள்ளும் மருத்துவ குணம் வந்து இருக்கு. ஏன்னா இது ஒரு நல்ல டயூரட்டிக். ஸோ நம்ம கவுட் ஆர்த்ரைட்டிஸ்காரவங்க எடுக்கும் பொழுது இது அந்த சிறுநீரின் வழியாக யூரிக் ஆசிடை வெளியேற்றும் தன்மை உண்டு. ஸோ அவர்களுக்கும் இது நல்லது. அவங்களும் இதை ஒன்று தனியா டீயா வந்து எடுத்துக்கலாம். இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு காலையில என்ன பண்ணலாம், அந்த தண்ணீரை வடிகட்டி வந்து எடுக்கலாம். இல்லை சில பேர் என்ன பண்ணலாம், பாயில் பண்ணி எடுக்கலாம். பட் யூரிக் ஆசிட்காக எடுக்கிறவங்க, மூட்டு வலிக்காக எடுக்கிறவங்க இரவு முழுவதும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுட்டு, ஒரு டம்ளர் தண்ணீர்ல, சுத்தமான நீர்ல ஊற வச்சுட்டு காலையில் வடிகட்டி அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் வயிற்றுல எடுக்கலாம். இதுக்கு நம்ம அந்த கொத்தமல்லி பவுடர் இருக்கு பார்த்தீங்களா, தனியா பவுடர், மல்லித்தூள், அதையும் கூட நம்ம என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன் வந்து இருக்கு. குறிப்பாக சால்மோனல்லாவை வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு. அதனாலதான் வந்து என்னன்னா, உறைச்சுரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்மிட்டண்டா வரக்கூடிய ஃபீவர், குறிப்பாக டைஃபாய்ட் ஃபீவருக்கு இது ஒரு நல்ல ஒரு டிகாஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நமக்கு ஃபீவர் இருந்தது, டைஃபாய்ட் ஃபீவர் இருந்ததுன்னா 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை, இல்லை 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு 4 முறை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மல்லி டீயை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல வந்து ஒரு பலன் வந்து தரும். அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, செரிமான பிரச்சனை முக்கியம் அப்படின்னாங்க. ஸோ யாரெல்லாம் எனக்கு சரியா பசிக்க மாட்டேங்குது, செரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இதை வந்து எடுக்கலாம். இன்னும் குறிப்பாக யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டயரியா போகிறவங்க தேனோட வந்து இதை எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் ஆனால் டயரியா என்ன காரணங்களுக்காக போகுது அப்படின்னு மருத்துவரின் ஆலோசனை, அது டயரியாவா டிசென்ட்ரியா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க டோஸை வந்து மருத்துவர்களிடம் கேட்டு தேன்ல வந்து எடுக்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்து எப்பவும் சொல்ற ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டு இருக்கக்கூடிய நோயாளிகள் இந்த தனியாவை வந்து டீ வச்சு காலை மாலை ஒன்று எடுக்கலாம், இல்லை நைட்டு ஊற வச்சு காலையில் அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். சில பேருக்கு வந்து தனியா இலைச்சாறு கூட வந்து நல்ல பலன் தரும், அதை பார்த்து நம்ம எடுக்கணும். ஸோ ஒன்று இது அந்த விதையை அப்படியே ஊற வச்சு எடுக்கலாம், இல்லை க்ரஷ் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுக்கலாம், இல்லை டீ மாதிரி வச்சு எடுக்கலாம், இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தேனோட கலந்து எடுக்கலாம். ஸோ அப்போ தனியாங்கிறது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம், ஆனால் அளவாக எடுக்கணும். ஏன்னா இது ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுவே வெப்ப வீரியம், அதுவே நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில உபாதைகளை ஏற்படுத்தும். அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அவர்களுக்கும் இந்த தனியா டீ வந்து நல்ல பலன் தரும். ஏன்னா இதில் என்ன இருக்குன்னா குவர்சட்டின் அப்படிங்கக்கூடிய சத்து இருக்கு, டெர்பினைன் போன்ற சத்துக்கள் வந்து இருக்கு. அதுவும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால தனியா டீங்கிறது எல்லோருக்கும் உகந்த ஒரு விஷயம், பட் அளவா எடுக்கணும். ஒரு டேபிள் விதையனா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே எடுக்காதீங்க. அதே இது பவுடரா வந்து எடுத்தீங்க அப்படின்னா 500 மில்லிகிராம் எடுத்துக்கோங்க. நன்றி.